அவங்க அந்த சஹாபி சொல்றாரு, நான் ஏன் சொன்னேனோ, நான் சொல்லாமல் இருந்திருக்கலாமே. நபி அவங்க முகம் சிவந்தத்திலேருந்து இவ்வளோ கோபம் வருது அவங்களுக்கு என்று விளங்குது. வேதனை வருமா இல்லையா? ஒரு வேதனை வருகிறது. இந்த வேதனை படுற நேரத்தில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம், இந்த ஊருக்கு சேவை செய்கிற வேலையை நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். போ, ஊருக்கு சேவை செய்கிறது. எவனாலும் ஒரு வசதிக்காரன் அரிசி ஒரு லோட்டை கொண்டு வந்து இந்த ஏழைகளுக்கு பார்த்து பங்கு வைப்பாம்பான். நாம சரியாக கணக்கு பார்த்து உனக்கு 5 கிலோ உனக்கு 5 கிலோ உனக்கு 5 கிலோன்னு கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஒருத்தன் 2 பேர் குத்து கதை வைப்பான், நல்ல பம்பலாக்கியமா விட்ட அரிசிகள் என்றுவான். நம்மளும் அந்த 5 கிலோ தான் எடுத்துருப்போம். அதில் நம்ம ஒன்றுமே எடுக்காமல் கொடுத்துருப்போம். இந்த கதை கட்டோன்னு என்ன செய்யறது, தூக்கி எறிஞ்சு பயிலெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நீ ஆச்சு உன்னை பங்காச்சு கொடு எடு நடங்கும், உங்களுக்கு இனி ஒரு உதவி செய்ய மாட்டேன்னு போய்த்துருவோம். தன்னம்பிக்கை அப்படியே இழந்துருவோம். என்ன நடந்தாலும் அப்படியே நிற்கணுமா இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை எடுங்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொஞ்ச நேரம் அப்படியே முகஞ்சு வந்தது. ஆனால் தன்னை தேர்த்திக்கிறதுக்காக கது ஊதிய மூசா அக்ஸரம் இந்த அழிக்கின்றாங்க. இது என்ன கதையெல்லாம் மூசா நபிக்கு கதைச்சானுகள் கதை, அதோட ஒப்பிட்டு பார்க்கல நமக்கு கதைச்செல்லாம் ஒரு கதையாண்டாங்க. அவ்வளோதான். கது ஊதிய மூசா அக்ஸரம் இந்த அழி. அப்போ நமக்கு வந்ததையெல்லாம் எல்லாம் காய்ச்சிட்டு போகிறாங்க, காய்ச்சிட்டு போட்டு இதை விட எவ்வளோ கதையெல்லாம் கேட்டாங்க. நமக்கு வந்ததெல்லாம் ஒரு கதையா? பழைய ஆக்கள் சொல்லுவாங்க, மலையை பார்த்து நாய் குலைச்சா மலைக்கு நோவுமா நாய்க்கு நோவுமான்ட்டு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு கதையாப்பா அப்படி என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த தன்னம்பிக்கை வர்றதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த முன்னுதாரணத்தை பாருங்கள். அடுத்தது என்ன? ஒரு மனிதன் தற்கொலை அளவுக்கு முயற்சி செய்கிறான். கணவன் ஒரு அநியாயம் செஞ்சதுக்காக கணவனுக்கு முன்னால் பெட்ரோலை ஊற்றி லாமனை ஊற்றி குச்சை தட்டி வைக்கிறான். அவன் ஒரு 5% மனசு நோவடிக்க வைக்கணுங்கிறதுக்காக 100% தன்னை நோவடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றதா இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மனசு பாதிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம். ஒரு நான் என் மனைவி பத்தி எரியறத பார்க்கறதுல உனக்கு ஏற்கனவே சண்டை செஞ்சவன் தாங்குவான். பாசமாக இருக்கிற ஒரு மனைவிக்கு என்ன மாச்சு நடந்தா தான் ஒரு கணவன் பதறி போவான். ஏற்கனவே மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சண்டை சண்டை போயிட்டு தான் இருக்குது, எடுத்ததுக்கெல்லாம் குற்றம் பிடிச்சிட்டு இருக்கிறான். அடிப்படி அந்த புருஷன்ற மனசை நோவடிக்கிறதுக்காக மண்ணெண்ணையை தலையில் ஊற்றி குச்சை தட்டி வைக்கிறான். அவன் எவ்வளோ கவலைப்படும்? ஒரு 5% கவலைப்படுவான், செத்து போய்த்தாலே அப்படின்னு. நீ எவ்வளோ கஷ்டப்படுற, பொழைச்சா கூட வேதனையோட வாழ போற, வாழ்க்கையே உனக்கு இழந்து போகுது, எரிஞ்சு போற, அதை விட ஒரு வேதனை இருக்குதான். இந்த முடிவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? நம்ம உள்ளத்துல தூக்கி ஒசக்க ஒன்றை வச்சுட்டீங்க. அது இழந்து போற நேரம் தாங்க முடியாம போகுது, அவ்வளவுதான். கணவனை தூக்கி ஒசக்க வச்சிருப்பாங்க, பொண்டாட்டியை தூக்கி ஒசக்க வச்சிருப்பாங்க. பொண்டாட்டி ஒரு துரோகம் செஞ்சா அவன் மெண்டல் ஆகுறான். சிலருக்கு வந்து பொம்பளோட கதையை காய்ச்சா பிடிக்க மாட்டான், எல்லாம் பொம்பளை எல்லாம் மோசம்பான். ஏன்டா அவன்கிட்ட பொம்பளை ஒரு மோசம் செஞ்சுக்கிறான், அதுக்கு டோட்டலாக அழிச்சுட்றான். அப்போ மனசு பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவர். ஒரு மனநோயாளி ஆகிறதுக்கு காரணமே மனசு பாதிக்கப்பட்டதான். மனநோயாளி ஆகுறாரு, எக்ஸாம் எழுதுறான், ஃபெயில் ஆயிட்டான், அவன் குறுக்கால காய்ச்சிக்கு நிற்பான். என்ன அவன் என்ன நினைக்கிறான் அவன்? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளத்தில் இடம் பிடிச்சிட்டு இருக்குது, பெரிய இடத்த பிடிச்சிக்குது. அது கிடைக்காம போன உடனே, அது கை நழுவி போன உடனே அவன் அவுட் ஆகுறான். இஸ்லாமிய மார்க்கு ஒரு பாதுகாப்பாக தூக்கி வைக்குது உள்ளத்தில். என்ன தூக்கி வைக்கிறாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி. உங்க ஒருத்தர் உண்மை விசுவாசியாக இருக்கணுமா, நான் தான் உங்கள்கிட்ட ரொம்ப நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். உங்க உயிரை விட, சொத்து சுகம் செல்வம் அத்தனையும் விட, உலக மக்களை விட, உயிரை விட நபி அவர்கள் நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டும். அது இழந்து போகுமா? அது இழந்து போகுமா? நமக்கு எல்லாருக்கும் மனசுக்குள்ள இடம் பிடிக்க வேண்டியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதுக்கு பிறகுதான் மனைவி, அதுக்கு பிறகுதான் பிள்ளை, அதுக்கு பிறகுதான் சொத்து, அதுக்கு பிறகுதான் பொஸ்ஸு, அதுக்கு பிறகுதான் தொழில், அதுக்கு பிறகுதான் படிப்பு, உத்தியோகம் எல்லாமே. அப்ப என்ன நடக்க போகுது? நமக்கு என்ன விளைவு ஏற்பட்டாலும் இதுக்கு மேல இருக்கிறது நம்மகிட்ட இருக்குதா இல்லையா, அவ்வளவுதான் நம்ம யோசிக்க போறோம். பெரிய சொத்து ஒன்றும் அழிஞ்சு போகலையே, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சொத்தெல்லாம் இழந்து போயிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பொறுமையாரு என்னாங்க. அதுதான் இப்போ முன்னுக்கு வந்து நிற்கும், நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு வருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம உள்ளத்துல முதல் இடத்துல வச்சு நேசிக்கிறதும் தன்னம்பிக்கையை கொண்டு வரதுக்கு தான். இந்த தன்னம்பிக்கையை வந்து நமக்கு இந்த ரூட்ல எப்படி தாராங்க அப்படின்னு பாருங்க. ஒருத்தன் எக்ஸாம் எழுதுறான், எக்ஸாம் எழுதினா ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆனா
அவரால் தாங்க முடியல. என்ன நினைக்கணும்? அவர் என்ன நினைக்கணும்? இதில் நலவு இருக்கன்னு நினைக்கணும். எப்படி நலவு இருக்கிறேன்னு நினைக்கிற? எப்படி நலவு இருக்கன்னு நினைக்கிற? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சூரத்துல் பக்கராவில் 216 வசனத்தில் என்ன சொல்றான்? நீங்க உண்ட நலம்னு நினைச்சிருப்பீங்க, நீங்க உண்ட விரும்புவீங்க, ஆனால் அது ஃபகான ஷர்ரன், அது கெடுதியா உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு கிராஜுவேட் கிடைக்கணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் பட்டம் கிடைக்கணும்னு நினைப்பீங்க, நீங்க யூனிவர்சிட்டி செலக்டட் ஆகணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு டீச்சிங் கிடைக்கும்னு நினைப்பீங்க, கற்பனையோடு இருப்பீங்க. கேன்சல். மனசு உடைஞ்சு போறதா? மென்டல் ஆகிறதா? நீங்க துஹிப்பூன ஷையன், நீங்க ஒன்று நேசிப்பீங்க, அதுல கெடுதி இருக்குங்க. கெடுதி இருக்கும். அல்லாஹ் தட்டி விட்டான்னு நினைங்க. என்ன கெடுதி இருக்கும்? உனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்க, நீ அடுத்தவங்கிட்ட நீ கலவரத்துக்கு கொடுக்க தேவையா உனக்கு? இது உனக்கு ஒரு பதவி பெற, அந்த பதவியை நீ துஷ்பிரயோகம் செய்ய, உனக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு அநியாயம் செய்ய, உனக்கு கீழே வேலை செஞ்சுக்கிற பெண்களை நீ கற்பழிக்க, நீ ஒரு விபச்சாரம் செய்ய, உனக்கு ஒரு இணை வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் பெற, நீ பாவம் செய்ய தேவையா உனக்கு இது? அதனால நரகம் போகப்படிய. அப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு என்ன செய்யறான்னு சொன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நலவிரிக்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு அழகான வழிமுறையை நம்ம சொல்லித்தாரான். இது நமக்கு தன்னம்பிக்கையை கொண்டு போயிருக்கு. ஆக நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? உலகத்தில் உள்ள அவ்வளோ பேரும் சேர்ந்து உனக்கு அநியாயம் செய்ய நாடி அல்லாஹ் நாடலாட்டி எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டுன்னு சொன்னால் முயற்சி செய்யறதுக்கு நம்ம தயாராயிரும். ஊரால எதுக்குறாங்க, பள்ளிவாசலால எதுக்குறாங்க, சம்மேளனத்தால எதுக்குறாங்க, கவர்மெண்ட் எதுக்குது, தூக்கி கீழே வச்சுட்டு அல்லாஹ் நாடினா தான் நம்மளை எதுக்க முடியும். அப்பதான் ஒரு தன்னம்பிக்கை வந்து, யாருமே நமக்கு பக்கபலம் இல்லை, எப்படி அப்பா அந்த காரியத்தை பண்றேன்னு நினைக்காத. பக்கபலம் அல்லாஹ் இருக்க, நாட்டம் அங்கிருந்து வரணும். அல்லாஹ் வந்து முடிவை பார்க்கறல, முயற்சியை தான் பார்க்கறான். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அபூஜஹில்கிட்ட ஃபிரௌன்கிட்ட போக சொல்றாங்க. அல்லாஹ்க்கு தெரியும் ஃபிரௌன் ஈமான் கொள்ள மாட்டான், போக சொல்றாங்க. அப்ப போய் அவன் ஈமான் கொள்ளலாட்டி, என்ன மூசா நீங்க இஸ்லாத்துக்கு எடுக்கல, என்ன முகமது நபிய நீங்க அபூஜஹில இஸ்லாத்துக்கு எடுக்கல, அப்படியே அல்லாஹ் கேட்க போறான். என்ன இப்ராஹிமே நீங்க நும்ரூத இஸ்லாத்துக்கு எடுக்கல, அப்படியா கேட்க போறான்ல. முயற்சி செஞ்ச கூலி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நும்ரூதுகிட்ட முயற்சி செஞ்சாங்க, பாசி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன்கிட்ட முயற்சி செஞ்சாங்க, பாசி. முயற்சியை பார்க்கிறான் அல்லாஹ், முடிவை பார்க்கவில்லை. முயற்சி செய்வதாம் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணுமாக இருந்தால் யாருக்கும் அஞ்சக்கூடாது. அல்லாஹ்வுடைய முடிவின் மீது நம்பிக்கை வைப்போம். கெடுதிகள், நலவுகள், இழப்புகள், இடம்பெயர்வுகள் எல்லா விஷயத்திலும் ஒரு நலவு இருக்க நினைப்போம். அந்த நினைப்பு நமக்கு வரணுமாக இருந்தால் அல்லாஹ் கருணையாளன் என்கிறது நமக்கு எப்போதே நமக்கு மனசில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தில் உயர்வாக நினைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.